டேய் மாஸ்டர், மாஸ்டர்ங்கிற மரியாதை இல்ல. மாச கணக்கில் உங்களை வச்சு சோறு போடுறனே, அந்த விசுவாசமாவது வேண்டாம். 1க்கு 10 பேர் இருக்கீங்க. எவனாவது ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். மாலையெல்லாம் நேத்தே வாங்கியாச்சு மாஸ்டர். ஆனா பூவெல்லாம் கொட்டி போச்சா? இல்ல மாஸ்டர். வேற காலையில பேப்பர்ல விமான விபத்துல 250 பேர் பலின்னு போட்டிருந்தது. அதுல நீங்களும் பலியாயிட்டு இருப்பீங்களோன்னு உங்களுக்காக வாங்கின மாலைய உங்க படத்துக்கு போட்டோம். உங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம்னு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. இப்ப செலுத்திருங்கடா. எப்ப போவோம், எப்ப மாலை போடுவோம், எப்ப பிரிச்சு எடுத்துக்கலாம்னு இருக்காதீங்கடா. நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன். பலதை பார்த்துட்டு தான் போவேன். நீங்க ஏன் மாஸ்டர் போறீங்க? அம்போன்னு அல்பாயுஸ்ல போறதுக்கு நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்க? அவன் என்னடா செய்யறான்? நிலா வரையறான். நிலா வரையறானா? ஓரமா நின்னு ஒற்றை அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய், உன் உயரத்துக்கு நீ எல்லாம் நிலாவுக்கு ஆசைப்படலாமா? இப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து கரப்பாம்பூச்சி வரையடா மூதேவி. டேய், இவன் எதடா தேடுறான்? இல்ல, நீங்க போனதுல இருந்து தேடிக்கிட்டு இருக்கான். இன்னும் கிடைக்கல போல இருக்கு. கீழே குனிஞ்சு தேடு, கிடைக்கும். வணக்கங்க. யார் நீங்க? மாடர்ன் ஆர்டர் சீரமண்டத்திலிருந்து வந்திருக்கோம். நீங்க அஜந்தா எல்லோரா இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்காக வர 15ஆம் தேதி ஒரு பாராட்டு விழா நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். யார் முடிவு பண்ணது? நாங்க பண்ணிக்கங்க. 15ஆம் தேதி நான் வர முடியாது. சீனாவில் இருந்து மாடர்ன் நாட்டுல பெரிய நிபுணர்கள் 2 பேர், சிங்மங் யங், யங்மங் சிங் என்ன பேட்டிக்கான வர்றாங்க. நோ டைம். சோ சாரி. என்னங்க அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு தான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பண முடிப்பு கொடுக்கறதா வேற முடிவு பண்ணிருக்கோம். நிஜமாலுமா? ஆமாங்க. அப்போ ஒண்ணு செய்வோம். அவங்க புரோகிராம டேல வச்சுக்குவோம். சரி. உங்க புரோகிராம நைட்ல வச்சுக்குவோம். 10,000 ரூபாயை கையில வச்சுங்க. ரைட், ரொம்ப நல்லது. அப்படியே நீங்க சொன்னீங்களா, இந்த சீனாக்காரங்க சிங் மங் யங், யங் மங் சிங் அவங்களே கூட்டு வந்துருங்க. அவங்க தலைமையிலே உங்களுக்கு பாராட்டு விழா நடத்திடலாம். ஆமா. யார் அவங்க? எனக்கு தெரியாது மாஸ்டர். எனக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. கட்டாயம் வர்ற 15ஆம் தேதி அவங்களை அழைச்சிட்டு வந்துடுறீங்க. அவங்க இல்ல. இல்ல, அவங்களை அழைச்சிட்டு வந்துடுறீங்க. நாங்க பெரிய போஸ்டா போட்டுறோம். அவ்வளவுதான், வர்றோம். ஓ, சொல்ல கேளுங்க. சிங்கமங்க எங்க யாரும் இல்லையா? இல்லையா? அது வம்புல மாட்டி விட்டு போறீங்க. யாரா அது சிங்கமங்க? மாஸ்டர். யாரா அவன்? எனக்கு தெரியாது மாஸ்டர். மேல ஏறி நின்னு பாரு. குட் ஈவினிங் சார். ஹாய் லூசி, இன்னைக்கு உன் டான்ஸ் ரொம்ப பிரமாதம். இந்தா சைன் பண்ணு. சார், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சாட்டர்டே நைட். தேங்க்ஸ் சார். ஓகே. இண்டிசன் ஃபெலோ. நத்திங் இன்டீசன்ட் இன் திஸ். நீ தட்சணையை கொடுக்கல, நான் தட்டி பறிக்கிறேன். ஒப்பந்தத்தை மீறினது யார் தப்பு? பெரிய ஒப்பந்தம். நான் வெக்கத்தை விட்டு ஆடுறேன், பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறேன். எங்கிருந்தோ வந்து கழுகு மாதிரி கொத்திட்டு போறியேச்சு. ஏய், இந்த கழுகு முதுகுல ஏறி வந்து தாண்டி 5 ஸ்டார் ஹோட்டல்ல இறங்கியிருக்க. லூசி, பூவா தின்னும் போது எப்பாவது பழசெல்லாம் நினைச்சு பாரு. டாக்ஸி. என்னப்பா உங்களால ரொம்ப மரப்பா போறா? என்ன விஷயம்? லோ கிளாஸ் ஹை கிளாஸ் ஆயிடுச்சுல்ல, அந்த கொழுப்பு தான். அப்படி என்னப்பா உங்களுக்குள்ள ஒரு உறவு? எல்லாம் அந்த டில்லி ஏற்படுத்தி கொடுத்த உறவு தான். தோல் கொஞ்சம் வெளுப்பா இருக்கேன்னு பர்மனண்டா வச்சுக்கிட்டேன். கழுதைய டான்சர் ஆக்கி சம்பாதிக்க வழி காமிச்சேன். இன்னைக்கு என்னடான்னா அவ எனக்கே விளையாட்டு காட்டுறா. நான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன்.
பாடியை போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எஸ் சார். அடச்சே, இப்படி விரக்தி ஆயிட்டேன்னா இப்படி ஏன் காம்ப்ளிமெண்டா 2 டோக்கன் தரேன், இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. 2 டோக்கன் கொண்டு வந்து கொடு. ஓ முதலாளி எங்க? அவர் இங்க இல்ல சார். போய் சொல்றதுக்கு சேர்த்து உனக்கு சம்பளம் கொடுக்குறாரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரார். நீ உன்னை கண்டுக்காத, நான் நழுவிடுறேன். என்ன விசாரிச்சா தெரியாதுன்னு சொல்லிடு. Nothing. High voltage bulb ஒடிஞ்சிருக்கு. That's all. You all please carry on. Please. ஹரே ராம். உட்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் கிரண் விஷயம் என்னாச்சு? சார் நேற்று கிரண ஸ்டேஷன் கொண்டு வந்து விசாரிச்சேன். அவன் பிடியே கொடுக்க மாட்டேங்கிறான். சட்டம்லாம் வேற பேசுறான் சார். he has almost insulted me. I think அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் போல தெரியுது சார். பெரிய இடத்து பையன் நானும் கேள்விப்பட்டேன். அவன் விஷயத்துல கொஞ்சம் நிதானமா தான் நடந்துக்கணும். சட்டுன்னு நடவடிக்கை எடுத்துட முடியாது. நீ அவனை கண்காணிச்சுட்டே வா. தகுந்த ஆதாரங்களை சொல்ல நடவடிக்கை எடுப்போம். துளசி கொலை செய்யப்பட்ட அதே முறையில தான் இப்போ லூசியும் கொலை செய்யப்பட்டிருக்கா. ஐ சி. அப்போ அந்த துளசி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியே டெல்லி, அவன் எங்க? அவன் உள்ள இருக்கும் போதே இந்த கொலை நடந்திருக்கு சார். சோ துளசி கொலைக்கும் அந்த டெல்லிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன சந்தேகம் தான் சார். ரைட். நீ சந்தேகப்படுறது உண்மையா எடுத்துன்னா தவறான ஆளை உள்ள பிடிச்சு போட்டோம்னு சொல்லி நாளைக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துடும். அது மட்டும் இல்ல, பத்திரிகைக்காரங்க வேற நம்ம நாரடிச்சிருவாங்க. அதனால நீ என்ன பண்ற, உடனடியாக டெல்லி ரிலீஸ் பண்ணிடு. எஸ் சார். அப்புறம் அவனை கண்காணிச்சுக்கிட்டே வரணும். ஓகே ஓகே சார்.